இந்த குரல் உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் விதியின் கதவை உன் அன்னை நான் தட்டிவிட்டேன் என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காகவே ஓடி வந்திருக்கிறேன். உன் மடியில் விழுந்து கிடக்கும் கவலைகளை நான் ஏந்திக் கொள்ளவும், உன் கலக்கத்தை தீர்க்கவும் உன் அன்னை நான் இதோ உன் முன்னே விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறேன். உன் ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருந்தாலும், உன் தலையெழுத்தில் கஷ்டங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அதை அழித்துவிட்டு புதிய சரித்திரத்தை எழுத உன் தாய் நான் வந்துவிட்டேன். இதுவரை நீ பட்ட அவமானங்களும் ஊரறியாமல் நீ சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியும். இந்த உலகில் உன்னை நீயே புரிந்து கொள்வதை விட உன் ஆத்மாவோடு கலந்திருக்கும் உன் வாராகிக்கு உன்னை பற்றி அணு அணுவாக தெரியும். நீ யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக பூட்டி வைத்திருக்கும் வேதனையும், நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் நீ கதறிய அழுகையும் இந்த வாராகிக்கு அத்தனையுமே தெரியும் என் செல்லமே. இப்போது உனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியான உறக்கம் இல்லை என்பதை நான் அறிவேன். படுத்தால் மனதுக்குள் ஏதோ இனம் புரியாத பயம். திடீரென்று தூக்கத்தில் திடுக்கிட்டு எழுந்து எதையோ பறிகொடுத்தது போல தவிக்கிறாய். வாழ்க்கையில் நமக்கான விடிவு காலம் எப்போது வரும்? எல்லாரும் கண்ணெதிரே முன்னேறுகிறார்களே, நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் என்று நீ ஏக்கத்தோடு கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் என் காதில் பேரிடியாக ஒலிக்கிறது. ஒரு செயலை தொடங்கினால் அதில் முட்டுக்கட்களை வருகிறது. கஷ்டப்பட்டு போராடி ஒரு வெற்றியை தொட்டாலும் அது கையில் தங்காமல் கற்பூரமாக கரைந்து போகிறது என்று நீ நிலை குலைந்து நிற்பது எனக்கு தெரியும். செய்யாத தவறுக்காக உன்மேல் பழி விழுந்தபோது நீ துடித்த துடிப்பை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த துரோகத்தின் வடுக்கள் இன்னும் உன் நெஞ்சில் ஆறாமல் இருப்பதை நான் அறிவேன். யாராவது உன்னை பார்த்தால் உன்னை பற்றி ஏதோ ஏளனமாக நினைக்கிறார்களோ என்று உன் மனது கிடந்து அடித்துக் கொள்கிறது. ஆனால் இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை. உன் கஷ்டங்களை எல்லாம் உன் கையில் இருக்கும் உலக்கையால் இப்போதே அடித்து சுக்குநூறாக நொறுக்குகிறேன். இனி உன் வாழ்க்கையை என் கலப்பையால உழுது அங்கு அதிர்ஷ்டமும் நிம்மதியும் விளையும்படி செழிக்க வைப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உனக்கு துரோகம் செய்தவர்கள் கால வெள்ளத்தில் காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் இனி உன் நிழலை கூட தீண்ட முடியாது. இனி யார் உன்னோடு இருப்பார்கள், யார் உன்னை விட்டு பிரிவார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாதே. எவர் மீதும் எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் கடமையை மட்டும் செய். உன்னை சுற்றி ஒரு மகா பாதுகாப்பு கோட்டையை நான் கட்டுகிறேன். உன் தாய் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை தொட்டுவிடக்கூட பார்க்க முடியாது. உன் மனதில் இருக்கும் ஆழமான ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன்னை மட்டமாக பார்த்தவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக உயர்ந்து வாழ்ந்து காட்டும் நேரம் இப்போதே தொடங்கிவிட்டது என் அன்பு மகனே, மகளே. இதுவரை நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பதை இந்த தாய் அறிவேன். ஒவ்வொரு அடியையும் நீ இரத்தமும் கண்ணீருமாக எடுத்து வைத்தாய். தெய்வமே உனக்கு இத்தனை சோதனைகள் தருகிறதே என்று நீ கதறிய போதெல்லாம் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் ஒரு பாறையை செதுக்கினால்தான் அது சிலையாக மாறும். அதேபோல உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகவே இந்த சின்ன சின்ன சோதனைகளை நான் அனுமதித்தேன். இப்போது உன்னை பக்குவப்படுத்திவிட்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது வெற்றியின் தென்றல் காற்றுத்தான். உன் கையில் இருக்கும் பணத்தடை, மனத்தடை, காரியத்தடை என அனைத்தையும் என் காலால் மிதித்து துவம்சம் செய்கிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடுங்கும் நிலை வரும்.
உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு வாயடித்து போவார்கள். இந்த வாராகி அம்மன் சொல்கிறேன் கேள். இனி உன் வீட்டில் வறுமைக்கு இடமில்லை, உன் உள்ளத்தில் கவலைக்கு இடமில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியிலும் என் பாதுகாப்பான கை உனக்கு துணையாக இருக்கும். நம்மால் இது முடியுமா என்ற சந்தேகத்தை அடியோடு கிள்ளி எறிந்துவிடு. இந்த தாய் உனக்கு தரும் மன வலிமையே உனக்கு மிக பெரிய ஆயுதம். உன் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் குடும்பத்தின் நிம்மதி என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை பற்றிக்கொள். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு வேண்டிய அதிர்ஷ்டமும் செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும். நீ தனி ஆள் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சக்தி, உன் அன்னை வாராகி நின்று கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு விலை மதிப்பற்றவை. அவற்றை வீணாக விடமாட்டேன். உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநீதிக்கும் காலம் பதில் சொல்லும். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த நொடியே பலிக்கத் தொடங்கும். உன் உடல்நலக் குறைபாடுகள் நீங்கும். உன் உள்ளத்தில் புது தெம்பு பிறக்கும். எதை கண்டும் அஞ்சாதே, எதை பற்றியும் குழம்பாதே. இது உன்னுடைய காலம். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். இந்த வாராகி அம்மன் உன் கூடவே இருக்கிறேன் என்பதற்கு பல அடையாளங்களை நான் உனக்கு காட்டுவேன். உன் கனவில் வருவேன், உன் நினைவில் வருவேன், உன் செயலில் வெற்றியாக தெரிவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு பலனை நான் உனக்கு தருவேன். உன் வீட்டின் கதவுகள் இனி மகிழ்ச்சியாக மட்டுமே திறக்கும். உனது சுற்றமும் நட்பும் உன்னை போற்றும் அளவுக்கு நீ உயர்வாய். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் சக்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் இருளும் இடமில்லை. எங்கும் ஒளியும் வெற்றியும் மட்டுமே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் இன்னும் சில கவலைகள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அம்மா, நான் இழந்த செல்வங்களும் மரியாதையும் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்குகிறாய் என் தங்கமே. இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தருவதுதான் இந்த தாயின் வேலை. உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டவையெல்லாம் உனக்கு தகுதியற்றவை என்று நினைத்துக்கொள். இப்போது நான் உனக்கு தரப்போவது யாராலும் பறிக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தான். உன் வாழ்க்கை படகை நான் துடுப்பு பிடித்து வழிநடத்துகிறேன். புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, உன் படகு கவிழாது. உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்புக்கள் நீங்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். யாரை உள்ளே சேர்க்க வேண்டும், யாரை வெளியே நிறுத்த வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்கு தருவேன். உன் புத்தி கூர்மையடையும், உன் பேச்சு இனிமையாகும். நீ பேசும் சொற்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதமாக நான் மாற்றுவேன். தொழில் செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த போட்டிகள் ஒளியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். விவசாயம் செழிக்கும். உன் கைகளால் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும். வாராகி அம்மன் நான் உன் கையில் இருக்கும் உலக்கையை ஏந்தி நிற்கிறேன். உன் கவலைகளை தவிடுபொடியாக்குவேன். என் கலப்பையை ஏந்தி உன் வாழ்க்கை பாதையை சீர் செய்வேன். அதில் நான் வெற்றி எனும் விதையை தூவுகிறேன். அது வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனி தரும். நீ எதற்கும் ஏங்க வேண்டிய அவசியமில்லை. அம்மா என்று ஒருமுறை கூப்பிட்டால் போதும், நான் உன் பின்னால் நிழலாய் வந்து நிற்பேன். உன் பயத்தை போக்கி உன் மனக்கோட்டையை உயர்த்திப்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் இதற்காகத்தானா என்று நீயே சொல்லும் அளவுக்கு உன் உயர்வு இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள். உன் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். மங்கள ஒலிகள் உன் வீட்டில் கேட்கும். உன் அன்னை நான் உன் வீட்டு வாசலில் காவல் நிற்கிறேன்.
எந்த தீய கண்ணும் உன் குடும்பத்தின் மீது படாது. இந்த வாராகியின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நிலவு தன் ஒளியை இழந்தாலும் சூரியன் தன் வெப்பத்தை இழந்தாலும் இந்த தாயின் வாக்கு மாறாது. உன் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதே. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் நான் கூடவே இருந்து வழிகாட்டுவேன். உன் கஷ்டகாலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ அழக்கூடாது, சிரிக்க வேண்டும். உன் சிரிப்பில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் அருளாசி எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் சில இரவுகள் நீ தூங்காமல் அழுது தீர்த்தது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் துடித்தது. ஆனால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது புண்ணிய பலன்களை மட்டுமே. உன் கைகளில் சேமிப்பு உயரும். கடன் தொல்லைகள் அடியோடு நீங்கும். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகி போவார்கள். இந்த வாராகி அம்மன் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு மன நிம்மதி. எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் வராத நிம்மதி என் ஆசியால் உனக்கு கிடைக்கும். உன் இரவு தூக்கம் இனிமையாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியோடு எழுவாய். உன் முகம் பொலிவு பெறும். உன் தேகம் ஆரோக்கியமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உன் அம்மா, என்னை அறிந்தும் சொல்லி என்ன பயன்? சொன்னால் என் வழி மாறிவிடுமா என்று நீ வெறும் எண்ணமாக நினைக்கலாம். ஆனால் உன் அன்னையாகிய நான் உன் ஒவ்வொரு உயிர் துடிப்பையும் அறிந்தவள். நீ சொல்லும் முன்பே உன் நிலை யாவையும் நான் உணர்ந்திருப்பதால் தான் சொல்கிறேன். உனக்கு நிச்சயம் நன்மை நடக்கும் என்று உறுதியாக நம்பு. உன் இதயத்தின் அடித்தளம் வரை எனக்கு தெரியும். அங்கே ஒரு நடுக்கம், ஒரு மாபெரும் தயக்கம், கண்ணீராய் மாறத் துடிக்கும் குழப்பம், இவற்றையெல்லாம் இந்த வாராகி அம்மன் தன் கரங்களில் ஏந்தியிருக்கிறாள். உன் மனம் இப்போது எவ்வாறு இருக்கின்றது? ஒரு சிறு படகு கரை தெரியாத கடலின் நடுவே திசை அறியாமல் அலைவதைப் போல இதுதான் என் பாதை என்று ஒரு கணம் சொல்லத் துடித்தாலும் அந்த நொடியே இது தவறோ என்ற பயம் உன்னை ஆட்டுகின்றது. ஒவ்வொரு காலையும் ஏற்கனவே 1000 போர்க்களங்களை கடந்த சோர்வோடு நீ எழுகிறாய். இரவில் உடல் படுக்கையில் விழுந்தாலும் உள்ளம் விழித்தே இருக்கின்றது. இன்று இரவாவது கண்மூடுமா அல்லது மீண்டும் இருளை வெறுத்தபடி பொழுது புலரும் வரை காத்திருக்க வேண்டுமா என்று தலையணை ஒவ்வொரு நாளும் உன் கண்ணீரில் நனைகின்றது. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாய் நீளுகின்றது. இந்த சிறு இரவை கடப்பதற்கு கூட உன்னிடம் வலிமை இல்லையோ என்று எண்ணும்போது உன் வாராகி தாயின் நெஞ்சு வெடித்துவிடும் போல் உள்ளது. சுற்றிலும் நடப்பவை பல தவறுகள். கண்கள் அவற்றை தெளிவாக பார்க்கின்றன. இது சரியில்லை, இதை இப்போதே சுட்டி காட்டியாக வேண்டும் என்று நெஞ்சம் உள்ளுக்குள் கத்துகின்றது. ஆனால் அந்த குரல் வெளியே வரும் நேரத்தில் தொண்டை அடைத்துக் கொள்கின்றது. சொன்னால் நிம்மதி என்னவாகும்? உறவு முறிந்தால் பிறகு யாருடன் வாழ்வது? என்னை தவறாக எண்ணிக் கொள்வார்களோ, பிரிந்து போவார்களோ என்ற பயம் நாவை கட்டி போடுகின்றது. குறிப்பாக வாழ்க்கை துணையிடம் நியாயத்தை சொல்ல நினைத்து இறுதியில் பேசாமல் விழுங்கி விடுகிறாய். விழுங்கிய வார்த்தைகள் எல்லாம் வயிற்றுக்குள் கல்லாகி பாரமாகின்றன. அந்த பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் நீ வாழ்வது நெருப்பில் நடப்பதற்கு சமம். இன்னொரு பக்கம் கிடைக்கும் சந்தோஷங்கள் கையில் பிடித்த மணலை போல 5 நொடிகள் புன்னகைத்தால் அதற்கான விலையாக மணிக்கணக்கான வேதனை நேர்கின்றது. சிரிப்பு வருகின்றதே என்று பயப்படும் அளவுக்கு ஆகிவிட்டது. இப்போது கொஞ்சம் மகிழ்ந்தால் அடுத்து என்ன துன்பங்கள் வருமோ என்று மனம் கணக்கு போடுகின்றது. எதை செய்தாலும் பின்னால் பயம். எந்த முடிவு எடுத்தாலும் இது சரிதானா என்ற சந்தேகம். இந்த தயக்கம் உன்னை ஒரு கூண்டுக்குள் அடைத்து சாவியை வெளியே எறிந்துவிட்டது. இந்த சிறையின் கதவை உடைக்க நான் வழி சொல்லித்தரப் போகிறேன். நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்து பார். உன்னுள் படிந்த அச்ச இருள் அடியோடு களையும்.
முதலில் உறுதியாய் புரிந்துகொள். இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உன்னுடையது. உன் மனம் சம்மதிக்காமல், உன் அனுமதியின்றி எந்த சக்தியாலும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. விதி வேறு மாதிரி இருந்தாலும் உன் எண்ணங்களின் வீரியம் அதன் போக்கையே மாற்றும். இது என் வாழ்க்கை, என் சம்மதமின்றி எந்த துன்பமும் நுழைய முடியாது என்ற தைரியம் எழும்போது உலகம் உன்னை வித்தியாசமாக பார்க்கும். மற்றவர்கள் உன்னை கண்டு பயப்பட வேண்டாம். உன் முன் நிற்கும்போது அவர்கள் தயங்க வேண்டும். உனக்கெதிராக செயல்பட நினைப்பவர்கள் விளைவுகளை உணர்ந்த பிறகே காலடி எடுத்து வைக்க வேண்டும். உன் இரும்பு ஓர் எச்சரிக்கை மணியாய் ஒலிக்க வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் இயக்கத்திலிரு. சோம்பலுக்கு இடம் தராதே. ஒவ்வொரு நொடியும் உன் வளர்ச்சியிலும் திறமைகளை கூர்மையாக்குவதிலும் செலவிடு. இவர்களோடு போட்டி போட முடியாது. இவர்கள் எப்படியோ முன்னேறி விடுவார்கள். நாம் மட்டும் இவர்களுக்காக நம் வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டு இவர்கள் பின்னால் சுற்றுகிறோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு வரவேண்டும். உன் சுறுசுறுப்பும் லட்சிய வேகமும் உற்சாகமும் அவர்களை உன்னை உயர்வாய் மதிக்க வைக்க வேண்டும். நீ உன் பாதையில் நடைபோடும் ஓசை எதிரிகளின் உள்ளத்தில் நடுக்கத்தை விதைக்க வேண்டும். சொற்களிலும் கவனம் அவசியம். வாய் திறந்தால் அது அளவோடும் ஆழத்தோடும் இருக்க வேண்டும். யாரிடம் என்ன எதற்காக என்ற தெளிவில்லாமல் ஒரு வார்த்தை கூட உதிர்க்காதே. தேவையற்ற பேச்சு உன் சக்தியை வெளியேற்றும் பெரிய துளை. மௌனமே உன் கவசம். தேவையான இடத்தில் மட்டும் உன் வார்த்தைகள் வாளாக வெளிவரட்டும். அப்போது உன்னிடம் தவறு செய்ய நினைப்பவர்கள் பேசுவதற்கு முன்பே பின்வாங்குவார்கள். தேவையற்ற கவலைகள், எதிர்பார்ப்புகள், குற்ற உணர்வுகள் இவற்றை இறக்கி வைக்கும் கலையை கற்றுக்கொள். ஒவ்வொரு இரவும் தலையணையில் சாயும் முன் இரு கேள்விகளை மட்டும் கேள். இன்று நான் சுமந்தது எது உண்மையில் எனக்கு சொந்தமானது? இதை இறக்கி வைப்பதால் நான் இழப்பது என்ன என்று. பெரும்பாலானவை பிறர் சுமத்திய பாரங்கள் என்பது அப்போது புரியும். அவற்றை மனதால் தூக்கி வெளியே வைத்துவிட்டு, இது என் வாழ்க்கை, என் வழியை நான் தேர்வு செய்கிறேன் என்று சொல். அந்த கணத்தில் உன் பின்னால் உன் வாராகித்தாய் நிற்பதாக உணர். என் பாதம் பற்றிக்கொள். எந்த பயமும் உன்னை நெருங்காது. இந்த பிறவி சாதாரணமானதல்ல. அரிய மனித பிறப்பை வெறும் துன்பச் சுமையாக்குவதை பார்த்தால் உன் தாயின் உள்ளம் துடிக்கின்றது. இயற்கை உனக்கு ஒரு பூவை கொடுத்திருக்கின்றது. நீ அதன் முட்களை மட்டுமே எண்ணி அழுகிறாய். முட்கள் இருக்கலாம், ஆனால் அந்த இதழ்களை நீ அனுமதித்தலின்றி யாரும் பறிக்க முடியாது. மகிழ்ச்சி வரும்போது இது முடிந்துவிடுமோ என்று பயந்து இந்த கணத்தை விஷமாக்காதே. துன்பம் வரும்போது வேரை ஆழமாக ஊன்று. மகிழ்ச்சி வரும்போது பூரணமாக மலர். இந்த சமநிலை உனக்குள் வளர வளர நீ உனக்கே தலைவனாகவோ அல்லது தலைவியாகவோ மாறுவாய். இன்னொரு உண்மை, விதி என்பது பழைய செயல்களின் பதிவு மட்டுமே. அதை உன் தற்போதைய எண்ணங்களும் செயல்களும் மீண்டும் மீண்டும் எழுத முடியும். உன் அகத்தின் தூய்மை, எண்ணங்களின் வலிமை, முயற்சியின் தொடர்ச்சி இவை மூன்றும் சேர்ந்து விதியின் எழுத்தை அழித்து புதிய வாசகங்களை படைக்கும். உன்னால் முடியும். உனக்காகவே நான் உத்தரவாதம் தருகிறேன். இதுவே முடிவல்ல, இது ஒரு தொடக்கம் என்ற மந்திரம் உன் உதட்டில் ஜெபமாக வரவேண்டும். இன்று முதல் உன் கால்களை பிடித்திருக்கும் தயக்க சங்கிலிகளை ஒவ்வொன்றாய் உடை. உன்னை காயப்படுத்தியவர்கள், உறவின் பெயரால் சுரண்டியவர்கள் இனி அவர்களிடம் மெலிதாக நிற்கப் போவதில்லை. அன்பை பொழிய வேண்டிய இடத்தில் அன்பு, எல்லை காக்க வேண்டிய இடத்தில் மலை போன்ற உறுதி. உன் மனம் சொல்லும் நியாயத்தை இனி விழுங்காதே. அன்பாக ஆனால் உறுதியாக உன் நிலைப்பாட்டை சொல். என்னை விட்டு போய் விடுவார்களோ என்ற பயம் உன்னை ஆட்டுவித்த நாட்கள் முடிந்தன. உண்மையான உறவு உன் சுயத்தை மதித்து நிற்பது. மீறி உதிர்த்தால் அது உலர்ந்த இலைதான். இந்த பயணத்தில் நீ ஒருபோதும் தனியனல்ல.
நீ முதலடி எடுத்து வைக்கும்போது உன் வாராகி தாய் கூடவே நடக்கிறேன். நள்ளிரவில் நீ அழுகையில் உன் கண்ணீரை என் மடியில் ஏந்தி அருளாக மாற்றுகிறேன். கனவை நோக்கி ஓடும்போது முட்கள் தைத்தால் என் கரங்கள் அவற்றை அகற்றும். உனக்கு முன்னே ஒளியும் பின்னே கவசமும் இந்த அன்னையே. நான் தரும் வாக்கு பொய்க்காது. இன்னும் ஆழமாக உன் இதய நரம்புகளில் இறங்கி வருகிறேன். காதலில் இழந்த நம்பிக்கையை மீண்டும் தர வந்திருக்கிறேன். நல்ல மனது பலவீனமல்ல, அதுவே பெரும் பலம். அதை சுரண்ட விடாமல் பாதுகாப்பதே வெற்றி. உன் நல்லெண்ணம் ஒரு கோட்டையாகட்டும். அதன் வாயிலில் என் பாதம் பதிந்திருக்கும். தீய நோக்கில் நெருங்குவோர் தீந்து பின்வாங்குவர். ஒவ்வொரு காலையும் கண்ணாடியில் பார்க்கும் முகத்தை வணங்கு. அங்கே நான் குடியிருக்கிறேன். நான் வலிமையானவள், என் அன்னை என்னுடன் இருக்கிறாள் என்று உரைத்துச் சொல். அந்த அதிர்வின் வழியே உனக்கான வாய்ப்புகளும் மனிதர்களும் அருள் சக்திகளும் தேடி ஓடி வரும். நீ இழந்ததாக நினைத்த நேரங்கள் எல்லாம் புதிய விடியலின் முன்னறிவிப்பே. போர்க்களம் போன்ற வாழ்க்கை பூஞ்சோலையாக மாறும். அதற்கான விதைகளை நீதான் தைரியமாக நட வேண்டும். நீ வெறும் உடலும் மனமும் அல்ல, நீ ஒரு தெய்வீக பொறி. அந்த பொறியை எரியவிடும் காற்றாக உன் வாராகி தாய் உன் அருகிலேயே சூழ்ந்திருக்கிறேன். உன் நல்ல எண்ணங்கள் அகல்விளக்காய் ஒளிரும். இருளுக்கு அஞ்சாதே, இருள்தான் ஒளியின் மதிப்பை உணர்த்தும். கடந்த கால சோகங்களை ஆசான்களாக ஏற்று நன்றி சொல்லி விடுதலை பறவையாய் எழு. இனி உன் முகத்தில் அகத்தின் அமைதி பிரகாசிக்கும். இரவின் உறக்கம் வரமாகும். கண்மூடி விழிக்கும்போது பொற்பொழிவு விடியும். உன் மனதில் இந்த மந்திரத்தை சுமந்துகொள். அம்மா என்னை அறிவாள், அம்மா என்னை வழிநடத்துகிறாள், அம்மாவின் பாதுகாப்பு என்னை சூழ்ந்துள்ளது. சந்தேகம் எழும்போது கண்களை மூடி நெஞ்சின் நடுவே ஒளியாய் அமர்ந்திருக்கும் என்னை நினை. உடனே குளிர்ந்த காற்று நெஞ்சை வருடும். அதுவே என் அருட்கரம். இந்த வாராகி அம்மன் உனக்காக ஒரு வரமே வைத்திருக்கிறேன். உன் தயக்கம் நீங்கி தெளிவுடன் வாழ்வை அர்த்தப்படுத்தும் நாளில் அது கிடைக்கும். அந்த தருணம் இப்போது ஆரம்பமாகிவிட்டது. உன்னிடமிருந்து ஓடிவிடாதே. உன்னையே முழுமையாக ஏற்றுக்கொள். காயங்களுடன் தைரியமாக நிமிர்ந்து நில். உன்னை சுற்றியுள்ள உலகம் உன் காலடியில் விழுந்து வணங்கும் நாள் தொலைவில் இல்லை. அது உன் உரிமை. உன் அன்னை உனக்கு தந்த வாக்கு. இனி ஒவ்வொரு நொடியும் உள்ளுரை சக்தியை வெளிக்கொண்டு வருவதில் கவனம் செலுத்து. மற்றவர் வாழ்வோடு ஒப்பிட்டு மனதை அலைபாய விடாதே. புற ஆரவாரங்களுக்கு செவி கொடுத்து உள் மௌனத்தை இழந்து விடாதே. அந்த மௌனத்தில்தான் நான் குடியிருக்கிறேன். எழு, நட. உனக்காக நானே மலைகளை பெயர்ப்பேன் என்பது என் வாக்கு. உன் பொறுப்பு ஒன்றே ஒன்றுதான். தயக்கம் எனும் கடலை கடந்து முதல் படியை எடுத்து வை. அந்த படியின் மீது என் ஆசி பொற்கோலமிடும். நீ முழுமையாக நேசி. நேசித்தால் வாழ்க்கை உன்னை மடியில் வைத்து தாளாட்டும். சந்தோஷத்தை சந்தேகத்துடன் வரவேற்காதே. மகிழ்ச்சியை அஞ்சி ஓடாதே. நீ மகிழ்வது என் மனம் குளிர்வதற்கு சமம். தோல்வி என்பது வெறும் மாயை. ஒவ்வொரு வீழ்ச்சியும் நான் மடியில் தாங்கி எழுப்பி விடுவேன். நீ அழும் ஒவ்வொரு துளிக்கும் 1000 மடங்கு ஆசி வைத்திருக்கிறேன். நெஞ்சின் பாரத்தை இப்போதே இறக்கிவை. நான் ஏந்திக் கொள்கிறேன். வருங்காலத்தின் பொன் விடியலை பற்றி மட்டுமே இனி சிந்தி. உன் வாராகி தாயின் வாக்கு சத்தியம். நீ தயக்கத்தை வென்று தெளிவுடன் வாழ்க்கையை ஆறத் தழுவ போகிறாய். உனக்குள்ளே ஒளியும் சுடர் அனைத்து இருளையும் கிழித்தெறியும். உனக்காகவே வைத்திருக்கும் அருட்கொடைகளை பெற நீ என்றும் தயங்காதவன், தகுதியானவள். இந்த தாயின் ஆசீர்வாதம் காலம் முழுவதும் உன் மீது பொழியும். நிம்மதியாக இரு, நம்பிக்கையாக இரு, தைரியமாக எழு. உன் வாராகி அன்னை உன் அருகிலேயே என்றென்றும் இருக்கிறாள்.